மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் வழியில் அஇஅதிமுகவை வழிநடத்தவும், அம்மாவின் மகத்தான மக்கள் நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தவும் சின்னம்மா கழக பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்க வேண்டுமென கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பல்வேறு அமைப்பினரும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். கழகத்தின் பல்வேறு அமைப்புகள் சார்பில் இது தொடர்பாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஈரோடு மாவட்டம் குமலன்குட்டை பாபின் தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தின் சார்பில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதை அடுத்து மாண்புமிகு அம்மா விட்டுச் சென்ற பணியை சின்னம்மா தொடர வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். மாண்புமிகு தமிழக முதல்வர், கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலர், புரட்சித் தலைவி அம்மா அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவருடைய விட்டு சென்ற பணியை மாண்புமிகு மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் கழகத்தின் பொதுச் செயலாளராகவும் தமிழகத்தில் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்று 1.5 கோடி கழக உணர்வுகளுக்கும் தமிழக மக்களுக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும். தஞ்சை மாவட்டம் மதுக்கூர் ஒன்றியத்திற்குட்பட்ட புலவஞ்சி கிராமத்தில் சுற்றுவட்டாரத்தில் உள்ள 20 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இணைந்து மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவியும் 50 ஆண்கள் மொட்டை அளித்தும் அஞ்சலி செலுத்தினர். ஏழை எளிய மக்களுக்கு மாண்புமிகு அம்மா செய்து வந்த திட்டங்களை சின்னம்மா பொறுப்பேற்று தொடர்ந்து செயல்படுத்த வேண்டுமென இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண்கள் குறிப்பிட்டனர். எங்கள் அம்மா இல்லைன்னா நாங்கள் இல்லை, எங்கள் அம்மா தான் எங்களுக்கு துணையாக இருந்தது எங்கள் அம்மா தான். இப்போ எங்களுக்கு நாங்கள் உயிரிழந்து போய் இருக்கிறோம். நாங்கள் இப்போ எங்களுக்கு எங்கள் சின்னம்மா தான் எங்களை உயிர் காவந்து பண்ணணும். எங்கள் அம்மா இறந்த செய்தி கேட்டு நாங்கள் எல்லாம் வருத்தத்துடன் இருக்கிறோம். எங்கள் அம்மா சின்னம்மா இந்த பதவியை ஏற்று எங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நல்ல தொண்டுகள் செய்யணும். மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா இறந்தது எங்களுக்கு பெரிய இழப்பாக இருக்கிறது. எல்லா பிள்ளைகளுக்கும் பள்ளிக்கூடத்து பேர மக்கள் அனைவருக்கும் எல்லாருக்கும் செருப்பு, புஸ்தகம், நோட்டு, சாமுண்டி பாக்கத்துலேருந்து அனைவரும் அதை எல்லாமே கொடுத்து உதவுனாங்க. இப்போ இழந்துட்டாங்க. பெரிய வாரத்தோடு நாங்கள் இருக்கிறோம். பணியை இங்கே சின்னம்மா நடத்தி வைக்கணும். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் இழப்பு எங்களுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு. இந்த இழப்புக்கு ஈடுகட்ட அம்மா சின்னம்மா அவர்கள் இந்த பொறுப்பில் பொதுச் செயலாளர் ஆக வேண்டும் என்பதை எங்கள் கிராமத்து சார்பாக, புலவஞ்சி கிராமத்து சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வேலூர் கிழக்கு மாவட்ட வாலாஜாபேட்டை நகர கழகம் மற்றும் ஒன்றிய கழகம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு கழகத்தினர் மலர்கள் தூவி வணங்கி மௌன அஞ்சலி செலுத்தினர். கழகத்தையும் ஆட்சியையும் சிறப்பாக வழிநடத்தி செல்லக்கூடிய ஆளுமை சக்தி கொண்ட சின்னம்மா கட்சியின் தலைமை ஏற்று வழிநடத்த வேண்டும் என வலியுறுத்தி இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடலூர் மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்றம், எம்ஜிஆர் இளைஞர் அணி மற்றும் விவசாய பிரிவு செயல் வீரர்கள் கூட்டம் சிதம்பரத்தில் நடைபெற்றது. இதில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு இரங்கல் தெரிவித்து மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதை அடுத்து கழகத்தில் திறமையான தலைமை அமைய வேண்டி அப்பணிக்கு தகுதியானவரான சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதே டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய மறைவுக்கு பின்னால் இந்த இயக்கத்தினையும் இந்த தமிழக மக்களையும் அந்த ஆட்சியையும் வழிநடத்துகின்ற ஒரே தலைவி சின்னம்மா தான் இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் தமிழகத்தினுடைய முதல்வராக வர வேண்டும் என்ற தீர்மானத்தினை கடலூர் மேற்கு மாவட்ட கழக விவசாய பிரிவின் சார்பாக நிறைவேற்றியுள்ளோம். நம்முடைய மாண்புமிகு டாக்டர் புரட்சி அம்மாவுடைய உற்ற தோழியாக இருந்து அவர்களுடைய இன்ப துன்பங்களில் சமபங்கேற்று கழகத்திலும் ஆட்சியிலும் அம்மா அவர்கள் நடத்தி காட்டிய சாதனைகளாம் உறுதுணையாக இருந்த நம்முடைய மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் தான் இந்த தமிழகத்தினுடைய கட்சி கழகத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் தமிழகத்தினுடைய முதல்வராக வர வேண்டும் என்று கடலூர் மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்றம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. மாண்புமிகு இதய தெய்வம் தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய மறைவுக்கு பின் நமது இயக்கத்தையும் தமிழக மக்களையும் காப்பாற்றுகின்ற வகையில் நமது சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளராகவும் தமிழகத்தினுடைய முதல்வராகவும் ஆக்கியின் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மக்களுக்காக வாழ்ந்த மக்கள் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்மை விட்டு மறைந்தாலும் இயக்கத்தினுடைய ஒவ்வொரு தொண்டனுடைய இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்காக சின்னம்மா அவர்களை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மட்டுமல்லாமல் இந்த நாட்டுடைய முதலமைச்சராகவும் பொறுப்பேற்று மக்களுடைய எண்ணங்களிலே புரட்சி தலைவி அம்மாவுடைய வாரிசு சின்னம்மா தான் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் கடலூர் மேற்கு மாவட்ட கழகம் என்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழித்தோன்றலாகவும் சின்னம்மாவின் வழியிலாகவும் இந்த இயக்கம் தொடர்ந்து செயல்படும்.
காஞ்சிபுரம் மாவட்டம் தமிழ்நாடு ஆவின் பால் நுகர்வோர் கூட்டுறவு தன்னார்வலர்கள் சங்கம் சார்பில் ஆலந்தூர் பகுதியில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது.